சொம்புல எடுத்து கட்டியே பட மாட்டீங்களா இந்த ஊர்ல? சொம்புல எடுத்துட்டு போன பால நானும் என் பெருசுன்னு ஆளுக்கு பாதியா குடிச்சோம். 2 பேரும் ஆளு கொஞ்சமா குடிச்சிட்டீங்க. குடிச்சிட்டு எச்சு கலக்க சொன்னாங்க. அப்படின்னு நைட்டு 10 மணில இருந்தாயா விடிஞ்ச 6 மணி வரையும் என் பெருச மூஞ்சில நான் காரிக்காடு தொப்பறது. சரி, அவன் ஏன் மூஞ்சில காரிக்காடு தொப்பறது. அதுதான் எச்சு கலக்கிறதா? 2ஆம் நாள் போய் எங்க மாமியாட்ட சொன்னேன். கேட்ட நானும் உன் மாவனும் வேணுங்கிற எச்சு கலந்துக்கிட்டேன். எப்படி 8 எச்சு கலக்கிறதுன்னு அப்படி இல்ல, 2 பேர் ₹1 மிதிக்கிறேன்னா. சரி, எங்க அப்பா முடி எடுத்து கொடுத்த பாய் பெரிய பாய். 2ஆம் நாள் ராத்திரி உள்ள போனேன். எங்க அம்மா நம்மள ₹1 மிதிக்க சொன்னாங்க. சரி, பாயை விரிச்சு போட்டு என் பெருசு கேட்கறது மேற்கு மிதிக்கிறது. நான் மேற்கு வந்து கேட்க மிதிச்சுட்டு போறேன். பேசிக்கிட்டு கிடக்குறீங்க 2 பேரும் விடிய மட்டும் மிதிச்ச முடிய கடை வச்சாங்க. 3ஆம் நாள் காலையில என் மாமியா கூப்பிட்டு மிதிச்சுக்கல அப்படின்னா. நீ சொன்ன மாதிரி பாய கீழே போட்டு 2 பேரும் மிதிச்சுக்கிட்டு 3ஆம் நாள் என் மாமியா ஆயிட்டு ஒரு யாரு சேர்த்து போனா மாலை கட்டுவாங்க. அடப்பாங்க மாலை பத்தி பாட்டை கீழே போ. உனக்கு இதை போட்டு கொண்டு நாளைக்கு யாரு வேலை போனோம். சரி, 2 பேரும் உருண்டுகிட்டு கடங்கன்னா கடவுள் சத்தியமா மாமனை ஒரு பெரிய மெத்த விடு. என் மாமியா உருள சொன்னாலே அப்படின்னு நான் வடக்க தலை வச்சு தெக்க கால் நீட்டினேன். என் பிச்சை தெக்க தலை வச்சு வடக்க கால் நீட்டினாங்க. அவன் கேட்கமா உருள்றான், நான் மேற்கமா உருள்றான். அதுதான் அது மாதிரி தான் இங்க நடத்தணுமா? 4ஆம் நாள் தான் 2 பேரும் கச்சி குச்சி பண்ணணும். எச்சு நாங்களும் துப்பிக்கணுமா மூஞ்சில? நீ தாண்டி சொன்ன துப்பிக்கல. அவனை ஈஸ்து கையை பிடிச்சி காலை பிடி அப்படி இப்படின்னு சொல்லு. உன் மேல கை வச்சவொடனே அவனுக்கு நீ பக்கத்துலயே இருக்கணும். நான் எதுக்கு இருக்கிறேன்? நாங்க 2 பேரும் 1:09 மட்டும் எட்டக்க ஓடி போயிரு. பத்தி கொளுத்தி வைக்கிறேன். செத்தவங்களுக்கு தாண்டி அது மாதிரி வத்தி குத்தி வைப்பாங்க. ஐயா நான் செய்வேன் ஏண்டி இப்படி பார்த்தா ஒரு நக்கி கூட வரமாட்டான். சரி, அப்புறம் பாருங்க வருவான் முன்ன படு. அப்படி இப்படி கையை படி காலை கையை இப்படி. இப்ப வரும்போது உனக்கு புள்ள நானும் அதை கெட்டிக்காரு கடவுள் சத்தியமா. பள்ளி சாலை தன்னை விட்டு
பத்தி அணையாத பார்த்துட்டேன் தாங்க முடியாதையே என்ன வீட்டுக்கு ஒரு நேரத்துல ஏதோ அழுது ஒரு சத்தம் கேக்குறது சாமி உனக்கு சாமி சாமி புடுங்குது போ இங்க சாமி புடுங்குது இங்க சாமி எனக்கு புடுங்குது என்ன ஆச்சு உனக்கு என்னடி ஆச்சு சாமி அப்பா புடுங்குது யாருக்கு நான் நல்லா சொல்றேன் அம்மா உன்னை வளர்த்தோம் உன்னை வளர்த்தம்மா இருடி பண்ணி முருவாது உன்னை வளர்த்தம்மா மாய தலைவலி வாய திறக்க முடியல மண்டே போடு பொண்ணு போடு ஐயோ புடுங்க புடுங்க வீட்டுல வேலை செய்யக்கூடாது நாய் நீதான் என்ன பண்ணா அன்னைக்கு உடனே சரிங்களா தலை வலிச்சுன்னா உடனே கிடுக்கிறது போலாம் அங்க தகவல் வாங்கிட்டு வந்து உடனே தேய்க்கலாமா இல்லையா நானா நான் தொடக்கூடாதுங்க ஏன் ஏ சாமி நான் வேலைக்காரிங்க வீட்டு வேலைக்காரி எனக்கு பெத்த தாய் போல உன் தாய் தான் சின்ன பிள்ளை சரி செஞ்சு விட்டுருப்பாங்க உன் சூத்து கை விட்டுருப்பாங்க எல்லாம் பண்ணிடுது உனக்கு எல்லாம் செஞ்சாங்க அப்புறம் என்ன கிட்ட நின்று உட்காந்து தழுத்த தலை தேய்ச்சி விடுப்போம் நான் பண்ணக்கூடாது நான் தொடக்கூடாது நான் வேலைக்காரி நான் தொடக்கூடாதுங்க நீ சந்தனம் நான் சாக்கடை நீ சந்தனம் கண்ட சாக்கடைங்க லேசா தடவணுமா லேசா தேய்ச்சி விடு எடுத்துட்டு தரேன் சின்ன தைலம் இந்த தைலம் 2 ரூபா தைலம் கூட தருவாங்க கேட்டு பார்க்கலாமா நீ கோவால் கொடுத்தவங்க கொடுப்பான் கோவால் பண்ணிட்டு தவிட்டமா கொடுக்க மாட்டான் படி என்ன அவன் செண்டு பாம்பு வந்துருக்குது செண்டு பாம்புங்க எனக்கு ரவை கொடுங்க என் பேச்சனுக்கு வேற தலை வலிக்கிட்டான் உனக்கு ஏதாவது வழி என் பேச்சன் தொட்டுப்பான் அவன் குஞ்சிருக்க வாட்டத்தை பாருங்க லேசா தடவணுமா லேசா தொட்டு தேய்ச்சு அடே ஒண்ணுதா அங்க தேய்ச்சாதான் உனக்கு தேய்ப்பேன்
மச்சான். ஐயோ மிச்சமா இருக்கு எங்க அம்மா இருக்கு அம்மா, உட்கார்றா. உட்கார்றா பாரு. பொறுத்து பாப்பா, உட்கார்றா பாரு. எங்க ரெண்டு பேரும் புள்ள பக்கம் நான் என்னமா போவேன் நான் காவல் காக்கறதா? ஏய், எங்க வீட்டக்கா என் பேச்ச கூப்பிடுற என்ன புள்ள பக்கம் கூப்பிடுற? ஆயா ஒன்னு சொன்னானு கர்மா. தேய்ச்சி விடணுமா எப்படி தேய்ச்சி விடணும் கிட்ட உட்காரு. நான் சின்ன பிள்ளை நான் சொல்லி தரேன். நான் பழகு கொடுக்குறேன். உட்காரு. உட்கார்றா பட்டுல. உட்கார்றா. எம்மா அடி அடிக்கிற வேச்சம் கட்டிட்டு. உட்கார்றா. உட்கார்ட்ட மேல உட்காருடா. உண்மை தெரியாது. டாட்டா குந்திரா. கால்மா யாரு வா. தலைவலி காத்தாலா தாங்க முடியாதையா ஓகேன்னா ஓகேங்கணும். கையை பிடிக்க கூச்சமா இருக்கு கிட்ட உட்காருப்பா. அம்மாப்பா அம்மா 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 உட்கார. போனா போத்துன்னு வாத்தியாரியா சாண்டு வாத்தியாரு. கையினால அதான் உலகத்துல சொல்லுவாங்க உட்காரக்கியா. ஏன்டி அப்படி பிள்ளை வதிக்கிற கிட்ட உட்காருனா உட்காரானா? எனக்கு கொஞ்சம் பொறுக்கவே முடியல. கை வச்சதோ அந்த வலி எங்கத்தான் போனதுன்னு தெரியல. நின்னுடும். அம்மா நான் போயிட்டு வரேன் பள்ளி எனக்கு தைலத்தை எடுத்து தேய்ச்ச உடனே என் தலைவலி கழுத்து வலிலாம் பறந்து போயிடுச்சு. அப்புறம் என்ன போயிட்டு வரேன் நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன். போயிட்டு வரேன் ராஜா ஏன்னா போறேன் தலைவலி தூஜாதா
தான் போறோம். இந்த படிப்பை முன்ன படி கேட்டுக்க. காலை வைக்கத்தான் கையால புடிச்சு விடு. எங்க பெத்த தாய் அதான் புடிச்சு விடுங்கிற அதெல்லாம் செய்ய மாட்டேன். படிக்கணும். உனக்கு வேலைக்காரி. நான் செத்தாலும் யாரும் பார்க்க வேணாம். நான் செத்தாலும் யாரும் வர வேணாம். எனக்கு ஒரு பிள்ளைதா என் பக்கத்துல உட்காந்து கைய கால பிடிச்சி விடுவேன். நான் பிள்ளை இல்லாத பாவியாட்டுட்டேன்ப்பா. உன்னை தூக்கி வளர்த்த கடமைக்கு இதான் அப்படி படி பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ கொடைத்தே கொடைத்தே கொடைய முடியாது கொடையா இருக்கணும் உனக்கு. இங்க வாங்க என்ன பண்ணும் பேச்சு கேளு. கிட்ட உட்கார உட்காரட்டியா? ஐயோ உட்காரு. உட்கார்றேன். சொல்லு. இப்படியே நிப்பேன். நின்னுகிட்டு பிடிக்க முடியாதா? இப்படியே நிப்பேன். ஏன்டா என் சின்ன பிள்ளையா கோல் விட்டு உள்ளடி. ஏய் என்னடா ஏய் காட்டுவே. தூக்கி காட்டு. கஷ்டம் இல்லாத நேரத்துல நீ இப்படி மாமா. அது நான் சொல்லிட்டீங்களா? மாமா அமுக்குடா. 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 என்னதான் அப்படி இருக்கும் தெரியல. கைய வச்சு ஓடுது. நான் பெத்த பிள்ளையாச்சும் ஒரு முட்டை கொடுத்தது சாமி. இந்த கையில என்னத்தான் வச்சிருக்கிறியோ சாமி. நீ பள்ளிக்கூடத்துலேருந்து வருவன்ட்டு உனக்கு சூடா பசும்பாலை காய வச்சு ஆள் கொஞ்சம் பிடிக்கும். டீ குடிக்கிறீங்களா? பிடிக்கணுங்களா? பிடிப்பா. குடியா இங்கே ஒண்ணு இல்லை குடி. கொஞ்சமா குடி. நான் கொஞ்சம் குடிக்குதா? நீ கொஞ்சம் குடியா? நான் கொஞ்சம் குடிக்குதா? வாயில் வந்துட்டுல எனக்கு ஊட்டு. கூட கொஞ்சம் ஒன்று சேர்த்துக்கோங்கடா பாரு. போயிட்டு வரேன். ராஜா டைம் ஆச்சு. கையாவலி கூடலா எப்படித்தான் நம்ம ஒரு புள்ளி பெற்றது வளர்த்து
அதெல்லாம் போயிட்டான். கைய வலி தாங்க முடியலையே, கைய வலிக்குதே. என்னதான் செய்யறது? சார் தம்பி நீ பூலுக்குலாம் போகணும் உனக்க. அம்மாவுக்கு கையை வலிக்கணும் அப்படி பிடிச்சி விடுச்சாரு. அப்பா இப்படி 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 அம்மாவுக்கு ஏதாவது உனக்கு நாச்சு செய்ய போட அப்பா இப்படிப்பா இப்படி ஏதாவது மரியாதை இருக்கா உனக்கு இங்க குடிச்சு விடு. எனக்கு என்ன வேணும் அம்மா ஏய், நான் பெத்த பிள்ளையா இருந்தா பிடிக்குமா பிடிக்காது சக்கால சேர. ஐயா இடியே போடா சொன்னா கோயில் மரியாதையா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது முடிய போகுது போ எல்லாம் ரெடி ஆயிடும் போ. அண்ணன் இல்லாத நேரம், அண்ணன் இல்லாத நேரம், ஆமா ஆமா அப்பா அம்மா இல்லாத நேரம், தனிமையில பள்ளிக்கூடம் போறப்பல வீட்டுக்கு வரும்போது சோறு சமைச்சிட்டு இருந்தேன். வெயில்ல உட்காந்து சமைச்சேன். ஆமா எனக்கு தலைவலி தாங்க முடியல. கைய வச்சா எனக்கு மாறி போச்சு. சத்தியசீலா என் மாற வலி கூடாதா சாமி இங்க வலிக்குது சாமி ரெண்டாடி முடி சாமி ஒரு
ஏறு தான் கே ஏறு ஆமா வயவு நியாயமா இருக்குடா பயமா இருக்கு சாமி முடியல தம்பி எல்லுக்கா ஒதுறாப்ல ஊதுறாங்க இந்த கதை நான் மட்டும்தான் நினைக்கிறேன் கலப்போட்டு அன்னைக்கே நீ அப்படி இருந்தது அம்மா புள்ள போட்டு ஒடிச்சு விட்டுறான்டா பிள்ளைய காட்டு மாமிங்க எம்மா பிள்ளை பெற்றுறான் எதுக்கு தண்ணி குடுக்குறேன் நான் சொன்ன மாரி வேலை ஆச்சா எட்டு வேலை முடிப்பு பண்ணிட்டு ஐடியா குடுக்குறேன் இந்த ஐடியா பின்னாடி நீ என்ன சொன்னியோ அத்தனையும் செய்தேன் அப்புறம் என்ன கட்டி பிடிக்க வந்துட்டானே கட்டி பிடிச்சி மேல தூக்கி போட்டுக்கிட்டேன் அப்புறம் என்ன என்ன ஒரே திமிரு விட்டு ஒரே ஓட்டம் ஓடிவிட்டான் எட்டு இவனும் போட்டேன்னு ஆட்டக்கடே எப்படியாப்பட்ட பொம்மினாட்டை விட்டுட்டு போறானுவா என் கேவலம் என்ன விடுற தம்பி ஓட்டுக்கல்ல புரட்டமா பெரிய எப்படி ஓட்டுது அவன் மிச்சின் மெதுவா தான் ஓடுக்கணும் ஆனா மாரியாயே திருவக்காயே உன்னை தின்னுட்டு போடும் மிச்சினை பூட்டுனான்னு வச்சுக்க 10 மணிக்கு பூட்டுனானா விட்டு 6 மணிக்கு தான் நிற்கும் அது பொறுமையா தான் ஓடும் டொக்கு ஆறு மணி கோயில் பள்ளி அடிக்கும்போது தொட ஒண்ணு நடக்கல ஏனென்றால் கையை பிடிச்சாலே கட்டப்பாங்க ஓ சத்யசீலா அம்மா ராஜா நான் வரமாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ இங்க வா. இல்ல நான் வர முடியாது. ஒன்னில கேட்டு போயேன். சொல்லுங்க, கூச்சமா இருக்கு சொல்லுங்க. கண்ணே, தாய் போல் ஒரு தாயும் ஒரு பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து பேசும்போது என்னடி உன் வாழ்க்கையை கெடுத்துட்டோம் இருடி இது கண்ணாடி போட்ட நாளைக்கு போட்டு தெரியாத போச்சு நான் யாரையும் பார்த்தேன்டி ஏன் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது என்னை விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடுனேன். அதாவது நீங்க என்ன கட்டி பிடிச்சீங்க, கட்டி பிடிக்கலப்பா, எனக்கு தலைவலி அதிகமா தாங்க முடியல. இந்த கையால பிடிக்க உன் கையை வலி தாங்க முடியும், இறுக்கி பிடிச்சதுனால போனேன். நான் போறமா, டைம் ஆயிடுச்சு. வார்த்தை ஒருத்தவங்க கேட்கணும். பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளை, நீ படிக்கிற வயசுல படிக்கணும், கல்யாண வயசுல கல்யாணம் செய்யணும். இப்போ அண்ணா எங்க போயிட்டாரு? அண்ணன் காட்டுக்கு போயிட்டாரு. உங்க அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க? எங்க அப்பா அம்மா அதாவது காசி யாத்திரை செஞ்சு விட்டாரு. போயிட்டாங்க. இந்த உலகத்துல என்ன பார்த்து புள்ளலாக வரடி வரடி பேசுறாங்களே, நல்லதா? பண்ண மாட்டேன் பிள்ளை சொன்ன வெக்கமா இல்ல. நீ ஆம்பளை இருந்துக்கிட்டு என்னடா பிரச்சனை? ஓக்கட்ட ஓட நிக்கார கோலத்தை பொறுமை நீ சோதிக்கிற. அவன் ஆம்பளை போட்டு இந்த உடுப்ப 3 புடிச்சு அதனால புளிய காத்துல இருடிங்க. என்ன சொல்றேன்னா, அண்ணன் இல்லாத நேரத்துல நீ ஒரு வாலிபத்து பிள்ளை இந்த ஊர்ல இருக்கும்போது அண்ணன் வீட்டுல அங்கங்க எவனுக்கிட்டாவது ஒரு கோதனா முறையோ அப்படி போய் உட்காந்து விளையாட்டு சிரிக்கிறதா உனக்கு என்ன